ரிஷப ராசி நபர்களுக்கு ஜூலை மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். ரிஷப ராசி நபர்களை பொறுத்தவரை 2024 ஜூலை மாசத்துல கிட்டத்தட்ட ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய கடக வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதுக்கடுத்து 4ஆம் இடத்துடன் 3ஆம் இடத்துடன் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில புதன். அதே சமயம் இந்த மாசத்துல செவ்வாயுடைய வருகை ரிஷப ராசியில் நடக்க போகுது. அப்போ செவ்வாயோட வருகை ரிஷப ராசியில வருவது செவ்வாயுடைய துரிதமான நடவடிக்கைகள், வேகமான செயல்பாடுகள், முடக்கமான ஒரு சூழ்நிலை. அதே சமயம் ஹைலி ரிஸ்க் எடுக்காம குழப்பிக்கிட்டு இருந்த விஷயத்துல ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் தெரியுது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் செவ்வாய் கொடுப்பதற்கு கடமைப்பட்டது. ஃபர்ஸ்ட் புதனை பார்த்துடலாம். புதன் இந்த ராசிக்கு யோக கிரகம் 2 மற்றும் 5 அப்படிங்கிறதுனால அந்த யோக கிரகம் கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துல வருது. மாதத்தின் கடைசியில 4ஆம் இடத்தோட தொடர்பு இப்படிங்கிற அமைப்பு இருக்கனால 3 நாளோட தொடர்பு இருக்கு. அப்ப என்ன நடக்குன்னா, புத்திசாலித்தனமாக இந்த நேரம் பார்த்து உங்க லைஃப்ல அவரவர் வயதிற்கேற்ப ஒரு சில புத்திசாலித்தனமான விஷயங்கள்லாம் இந்த மாசத்துல எட்டி பார்க்கும். புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் எதையுமே கொஞ்சம் டெக்னிக்கலா கொண்டு போறது. இது வரைக்கும் கொஞ்சம் அசால்ட்டாக நீங்க நடந்திருந்தா கூட இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெக்னிக்கலா, புரியுதுங்களா, கொஞ்சம் ஈஸியாக டெக்னிக்கலாக கொஞ்சம் கிளவர் மைண்டோட கிளியர் கட்டாக புத்திசாலித்தனமாக மூவ்மெண்ட் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் கையாளுவதற்கு சரியான மாதம். அதே சமயம் நிறைய விஷயத்தை சிந்திச்சு எல்லா விஷயத்துலையும் அறகுறையாக சொதப்பி விட்றாங்க. இது ஒரு முக்கியம். ஒரே ஒரு விஷயத்த லென்த்தியாக நல்லா பிளான் பண்ணி கொண்டு போகிறதுக்கு புதன் 3ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. சில உதவிகளும் கிடைக்கும், சில ஐடியாக்கள் கிடைக்கும், சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரதிபலிக்கும். கான்ட்ரவர்சியெல்லாம் மறையும், புரியுதுங்களா. கான்ட்ரவர்சியான சூழ்நிலைகள், எதிர்ப்பலைகள், இந்த மாதிரியான சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் மறையும். புதன் 3ஆம் இடத்துல வர்றதுனால புத்திக்கு கூர்மையாக இருக்கும். புத்திக்கு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துடுறதுனால இந்த எரிச்சல், முட்டாள்தனமான செயல்பாடுகள், கோபம், கடுகடுப்பாக இருக்கிறது இதெல்லாம் இருக்காது அதிகமாக. அது இல்லாமல் 4ஆம் இடத்தோடையும் தொடர்புல வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அது உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கல்வி மூலியமாக, படிப்பு மூலியமாக கொஞ்சம் கை கொடுக்குற மாதமாக இருக்கும். படிப்பு விஷயத்தில் சில நல்ல விஷயங்களும் உண்டு. முடிக்க முடியாத படிப்புகள் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி படிப்புகள்லாம் எஜுகேஷன் அமைப்புகள் கை கொடுக்கும். நல்லபடியான ரிசல்ட் பொதுவாக வச்சுக்கலாம். அடுத்ததாக செவ்வாய் ஜென்ம ராசியில் வருது. ரிஷபராசியில் ஜென்ம ராசியில் செவ்வாய் வருது. அப்போ செவ்வாய் இதோடைய தொடர்பு, செவ்வாய்ங்கிற ஒரு கிரகமே நெருப்பு கிரகம். ஸோ ஒரு ஃபயர் மோடுக்கு ரிஷபராசி நபர்கள் உங்களோட பேக்ரவுண்டு ஒரு ஃபயர் மோடுக்கு மாறும். எப்படி மாறும்? இதுவரை ஸ்லோவாக சில விஷயத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்குது, இல்லை நான் ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கிறேன், சில விஷயங்கள் ரிஸ்க் எடுக்க முடியாமல் இருக்குது, சில விஷயங்கள்ல பயந்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, சில விஷயங்கள் குழப்பமாக இருக்குது, சில விஷயத்த கேட்கறதுக்கும் பேசுறதுக்குமே நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்கு, சில விஷயத்த ஒப்பீனியன் செய்ய முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல, மனசுக்குள்ள நினைக்கிறத நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இந்த மாதிரியான நெகட்டிவ் சிந்தனைகளில் ரிஷபராசி நபர்கள் இருந்தீர்கள் என்றால், இல்லை தவறான முடிவுகளை எடுத்துக்கிட்டு அதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துணிச்சலான முடிவுகள், நேர்மையான முடிவுகள், ஆக்ரோஷமான முடிவுகள், ஆவேசமான முடிவுகள் அப்படிலாம் சொல்கிற முடியல. அது மாதிரி பட்டுன்னு ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்ணிடுறது, பட்டுன்னு ஒரு விஷயத்த செஞ்சிடுறது, உடனே செஞ்சு முடிக்கிறது. நினைச்சோம், போனோம், அடித்தோம், வந்தோம் அப்படின்னு சொல்கிற முடியல. அதுதான் செவ்வாயோட செயல்பாடு. ஸோ பட்டுன்னு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் பலன் சொல்கிறேன். அடுத்ததாக பொதுவான ஒரு விஷயத்துக்கு, ஸோ டக்குன்னு இதுதான் அப்படிங்கிறது ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுற மாதிரியான சில சூழ்நிலைகள் நடக்கும். அது ரிஷபராசி நபர்களுக்கு கை கொடுக்கும். ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபைனலாக ரிஷபராசிநாதனுடைய, அதாவது ரிஷபராசியோடைய நாதனான சுக்கிரன் கடக வீட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கமிட்மெண்ட்டுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 கமிட்மெண்ட், நிறைய பொறுப்புகள், நிறைய வேலைகள், நிறைய செய்து முடிக்க வேண்டிய சம்பவங்கள், விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், ஏகப்பட்டது இருக்கும். ஆனால் என்ன ஒரு குறைன்னா எதையுமே முழுசாக முடிக்க முடியாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் அறகுறை தான். அங்கே பாதி, இங்கே பாதி, இது ஒரு 70%, அது ஒரு 80%, இது ஒரு
60% இது மாதிரி முடிக்க முடியாமல் நிறையா விஷயங்கள், நிறையா வேலைகள் பெண்டிங்கில் கிடக்கும். நீங்கள் எல்லாத்துலேயும் ஆசைப்படுவீங்க, எல்லாத்துலேயும் அதை முடிச்சிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி போயிடலாம், அப்படி வந்துடலாம்னு சொல்லி ஒரு எல்லா விஷயத்துலையுமே ஒரு பீப்புள்கிட்டருந்து நீங்கள் உதவிகள் எதிர்பார்த்தாலும் சரி தான், இல்லை நீங்களே செஞ்சாலும் சரி தான், எல்லா விஷயத்துலையும் மனசை போட்டு அலைபாய விட்டு அங்கலாய் பண்ணுவீங்க. ஆனால் எல்லா விஷயமுமே நீங்கள் நினச்ச மாதிரி முடியுமா என்றால் இந்த மாதத்தில் எல்லாத்துலேயும் குறைகள் பெண்டிங்கோட தான் நிற்கும். மாதத்தில் கிட்டத்தட்ட அதிகமான நாட்கள் அப்படி தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே பாதி 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 முக்கால்வாசி அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே எல்லா விஷயத்தையும் முடிவுக்கு கொண்டு வரது உங்களுக்கு போதும் ஆகிடும். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். நிறைய அலைவீங்க, நிறைய மன உளைச்சல், நிறைய கற்பனைகள் வரும். கடக வீட்டில் சுக்கிரன் போனால் நிறைய கற்பனைகள் நிறையா வந்துடும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு அடுத்த மாதம் எல்லா விஷயங்கள்லாம் சௌரியமாக பளிச்சுன்னு நல்லபடியாக ஒரு தெளிந்த நீரோடை போல் அமைஞ்சிடும்.